சமூகத்தில் வந்திருக்கிறலாம். இந்த விசேஷித்த நாளில் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து இந்த நாளில் புது பலனை பெற்றுக்கொள்ளும்படியாய், புது கிருபைகளை பெற்றுக்கொள்ளும்படியாய் கடந்து வந்திருக்கிறோம். தலைகளை தாழ்த்தி தேவ சமூகத்தில் ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர். சர்வ வல்லமை உள்ளவரே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் பலனாகிய கன்மலையே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் அடைக்கலமே, எங்கள் கோட்டையே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் துருகமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த மாலை நேரத்தில் ஆண்டவரே, இந்த விசேஷித்த அந்த கூடுகையில் நாங்கள் இணைந்து ஒருமனப்பட்டு கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டுவீராக. நாங்கள் இணைந்து கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தும்படியாய் ஆண்டவரே, இந்த நாளில் நீர் எங்களுக்கு பலன் தரும்படியாய் கிருபை தருவீராக இயேசப்பா. ஆண்டவரே, எல்லா தடைகளையும் நீர் மாற்றும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் இணைந்து உயர்த்தும்படியாய் வரவேண்டிய ஜனங்களை விடுதலையாக்கி நீங்கள் கொண்டு வந்து ஆண்டவரே உம்முடைய சமூகத்தின் ஆண்டவரே பரிபூரணத்தினால் நாங்கள் நிரப்பப்படும்படியாய் இந்த நாளில் நீர் எங்களுக்கு கிருபை தருவீராக. ஆவியானவர் எங்கள் நடுவில் நீர் அசைவாடும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எல்லா தடைகளையும் கர்த்தர் நீங்க மாற்றுவீராக. ஆண்டவரே, உங்க கருத்துக்குள்ள எங்கள் ஒவ்வொருவரை நாங்கள் தந்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா துதி கன மகிமை எல்லாம் நாங்கள் உங்களுக்கு செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த மாலை நேரத்தில் கூட இந்த விசேஷித்த மார்ச் மாதத்தில் விசேஷித்த கூடுகையில கடந்து வந்திருக்கிற நாம் இணைந்து ஒரு பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். துதித்து பாடிட பாத்திரமே, துங்கவன் இயேசுவின் நாமமே, துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயனை நீருமாய் ஸ்தோத்திரிக்கிறோம். சேர்ந்து கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். Para
Tu
செலுத்தும்படி வந்திருக்கிறார். சேர்ந்து ஒரு பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. இறைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா. என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா. நன்றி நன்றி இறைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. தேடி வந்தீரே நன்றி ஐயா, தெரிந்து கொண்டீரே நன்றி ஐயா. தேடி வந்தீரே நன்றி ஐயா, தெரிந்து கொண்டீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி இறைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. நிம்மதி தந்தீரே நன்றி ஐயா, நிரந்தரமானீரே நன்றி ஐயா. நிம்மதி தந்தீரே நன்றி ஐயா, நிரந்தரமானீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி இறைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. என்னை கண்டீரே நன்றி ஐயா, கண்ணீர் துடைத்தீரே நன்றி ஐயா. என்னை கண்டீரே நன்றி ஐயா, கண்ணீர் துடைத்தீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி இறைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா நீதி தேவனே நன்றி ஐயா, வெற்றி வேந்தனே
ஹalleluya ஹalleluya என்னுடைய துதியை வேறொரு எந்த காரியத்துக்கு நான் விட்டுக் கொடுக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கிறார். அவருக்குரிய கனத்தை நாம் அவருக்கு செலுத்துவோமே. வாய்களை திறந்து ஹalleluya ஹalleluya ஆண்டவரை உயர்த்துவோமே. ஹalleluya உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். துதிக்கும் பொழுது நமக்கு முன்பதாக இருக்கிற எல்லா தடைகள் மாறும். துதிக்கும் பொழுது நமக்கு உண்டான ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரிக்க முடியாதபடி இருக்கிற எல்லா தடைகளும் இந்த மாலை வேளையில மாற போதுமானதா இருக்கிறது. அடியாண்டவரை நோக்கி கூப்பிடுவோமா. ஹalleluya 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 வாய்களை திறந்து இயேசுவே சொல்லி கூப்பிடுவோம். ஹalleluya அவரை கூப்பிடுகிற தம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் சமீபமாய் இருக்கிறார். அவரை கூப்பிடுகிற பிள்ளைகளுடைய சத்தத்துக்கு அவர் செவி கொடுக்கிறவராய் இருக்கிறார். என்னை நோக்கி கூப்பிடுகிற எந்த இடத்திலும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி இருக்கிறாரே. இந்த மாலை வேளையில நம்மை ஆசீர்வதிக்கிறவர், நம்முடைய ஆசீர்வதிக்கிற பாத்திரத்தில் ஊற்றுறவர். இந்த மாலை வேளையில அதுவே சொல்லி கூப்பிடுவோம். ஹalleluya என்னை நிரப்புகிறவர், எனக்கு வேண்டிய ஆலோசனைகளை தருகிறவர், எனக்குரிய நன்மைகளை சுதந்திரிக்கும்படியாய் எனக்கு கிருபை செய்கிற தேவனாய் இருக்கிறாரே. இந்த மார்ச் மாதத்துல கர்த்தர் நமக்கு உண்டு பண்ணி வைத்திருக்கிற அந்த நன்மைகளை சுதந்திரிக்கும்படியாய் இந்த நாளில் கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்ட அவர் போதுமானவராக இருக்கிறாரே. ஹalleluya ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துவோம். உங்களுக்கு நன்றி இயேசுப்பா, உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. எந்த சூழ்நிலையிலாக இருந்தாலும் எங்களை நினைவு கூறுகிறவர், எங்களை நோக்கி பார்க்கிறவர், எங்களை கண்ணோக்கி பார்க்கிற தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. நம்ம எந்த இடத்துல இருந்தாலும் உடைய கண்கள் எங்களை நோக்கி கொண்டிருக்கிறது ஆண்டவரே. அப்படிப்பட்ட தெய்வமே உம்மை உயர்த்தினாலே மகிமைப்படுத்துகிறோம். இந்த மாலை வேளையில கர்த்தருடைய ஆவியானவர் எங்கள் நடுவிலே நீர் அசைவாடுவதற்காய், எங்கள் நடுவிலே நீர் இருப்பதற்காய், எங்களை நீர் ஆசீர்வதிப்பதற்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் பெரியவராக இருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உங்களுக்குரிய மகிமை நாங்கள் உங்களுக்கு செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹalleluya உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஹalleluya உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்மை துதித்து நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஹalleluya உமக்கு நன்றி அப்பா. உமக்கு நன்றி நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அப்பா நீர் உள்ள பகுதியில் பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்துங்க. ஜீவ வார்த்தைகள் உள்ளத்தில் இருக்கிறது ஆண்டவரே. அந்த வார்த்தைகளை இந்த மாலை வேளையில எங்களுக்கு அனுப்பி உம்முடைய வார்த்தையில நாங்கள் பலன் கொள்ளத்தக்கதாய், உம்முடைய வார்த்தையை நாங்கள் பெற்றுக்கொண்டு சுதந்திரித்துக் கொள்ளத்தக்கதாய் இந்த நாளில் உம்முடைய மகனை நீர் எங்கள் நடுவில் நீர் பயன்படுத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் திருப்தி அடைவதில்லை ஆண்டவரே. உங்க வார்த்தையினால் நாங்கள் பலனடைய, திருப்தி அடைய, உங்க வார்த்தையை நாங்கள் பிடித்துக் கொள்வதற்கும் உடைய வார்த்தையின்படி நாங்கள் செயல்படுவதற்கும் இந்த மாலை வேளையில நீர் எங்களுக்கு கிருபை தர வேண்டுமாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உங்க கரத்தில் எங்களை முழுவதுமாக ஒப்புக்கொடுக்கிறோம். நீங்க மகிமைப்படுவீராக. எல்லா துதி கன மகிமை எல்லாம் உங்களுக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே. ஆமென். ஹalleluya ஹalleluya. இந்த வேளையில கூட வேதத்தில் ஒரு பகுதியை நம்ம வாசிக்க போகிறோம். உபாகமத்தின் புஸ்தகம் அதனுடைய 33ஆம் அதிகாரத்தினுடைய 24வது வசனத்திலிருந்து 29வது வசனம் வரைக்கும் வாசிக்க போகிறோம். உபாகமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரத்தினுடைய 24வது வசனத்திலிருந்து 29வது வசனம் வரை. பக்கம் 268வது பக்கம். ஆசேரை குறித்து ஆசேர் புத்திரபாக்கியம் உடையவனாய் தன் சகோதரருக்கு பிரியமாயிருந்து தன் காலை எண்ணெயிலே தோய்ப்பான். இரும்பும் வெண்கலமும் உன் பாதரட்சையும் கீழ் இருக்கும். உன் நாட்களுக்கு தக்கதாய் உன் பலனும் இருக்கும் என்றார். யெஷூரனுடைய தேவனைப் போல் ஒருவரும் இல்லை. அவர் உனக்கு சகாயமாய் வானங்களின் மேலும் தமது மாட்சிமையோடு ஆகாய மண்டலங்களின் மேலும் ஏறி வருகிறார். அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். அவர் உனக்கு முன்னின்று சத்துருக்களை
தேசத்திலே இருக்கும். அவருடைய வானமும் பனியை பெய்யும். இஸ்ரவேலே, நீ பாக்கியவான். கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே. உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள். அவர்கள் மேடுகளை மிதிப்பாய் என்று சொன்னார். அல்லேலூயா. இந்த வேளையில் கூட ஆண்டவருடைய வார்த்தையை நம்மத்தில் எலிசாம் அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள். கடந்த மாதத்திலும் நம்மத்தில் வந்து ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டார்கள். இன்றைக்கும் கர்த்தர் அவர்களை கொண்டு நம்மத்தில் ஊழியம் செய்ய போதுமானவராக இருக்கிறார். அப்படியே கரங்களை தட்டி அவர்களை நம்ம வரவேற்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு ரட்சகரான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். கடந்து வந்திருக்கிற யாவரையும் தேவ ஆவியானவர் ஆசீர்வதிப்பார். நிச்சயமாக நம்முடைய துக்க நாட்களை மாற்ற கர்த்தர் போதுமானவராக நம்புறீங்களா? ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. உங்களை பார்ப்பதில் ரொம்ப சந்தோஷம். கடந்த மாதத்தில் கடந்து வர கர்த்தர் கிருபை செய்தார். இந்த நாளில் கூட உங்கள் மத்தியில் இருப்பதை குறித்து நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்த. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். வேகமாக என்னுடைய வசனத்தின் மேலாக நான் கடந்து செல்லும்படியாக வருகிறேன். என்னோடு கூட உங்கள் வேத புஸ்தகத்தை சங்கீதம் 84 11வது வசனத்தை 84வது சங்கீதம் 11வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். எடுத்து யாராவது ஒருவர் 84 தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமானவர், கர்த்தர் கிருபையும் மகிமையும் அருளுவார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிருக்கிறார். சத்தமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் மிக அழகான ஒரு வார்த்தை இந்த இடத்திலே பதிவு செய்கிறார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிருக்கிறார். ஆங்கில வேத புஸ்தகத்தில் மிக அழகாக எழுதப்பட்டிருக்கிறது. உண்மையாய் நடக்கிறவர்களுக்கு ஆசீர்வாதத்தை அடைத்து வைக்கிற தேவன் அல்ல, ஆசீர்வாதத்தை கொடுக்கிற தேவனாக இருக்கிற. சத்தமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது ஆண்டவரை மிக அழகாக இந்த இடத்துல அவர் வர்ணிக்கிறார். தேவனாகிய கர்த்தர் சூரியனை போன்றவராக இருக்கிறார். வேத புஸ்தகத்தை வாசிக்கும் பொழுது ஆண்டவரை குறித்து பார்க்கும் பொழுது அவர் நமக்கு வெளிச்சமாக இருக்கிறார். அவர் நம்முடைய வாழ்க்கையில் வரும் பொழுது வாழ்க்கையில எப்பேற்பட்ட இருளாக இருக்கலாம், வியாதி இருளாக இருக்கலாம், வறுமை இருளாக இருக்கலாம், பிரச்சனை இருளாக இருக்கலாம், நெருக்கங்கள் இருளாக இருக்கலாம், கஷ்டங்கள் இருளாக இருக்கலாம். இயேசுவானவர் நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே வருவாரேயானால் நம்முடைய இருளை அவர் வெளிச்சமாக மாற்ற முடியும். சத்தமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. அதனாலதான் சங்கீதக்காரன் ஆண்டவரை வர்ணிக்கும் பொழுது மிக அழகாக சொல்லுகிறார். அவர் எப்படிப்பட்டவர் என்றால் சூரியனை போன்றவர். அடுத்ததாவது ஒரு வார்த்தையை சொல்லுகிறார், அவர் கேடகமாக இருக்கிறார். வேத புஸ்தகத்தில் வாசிக்கும் பொழுது எபேசியர் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, பொல்லாங்கன் ஏயும் அம்புகளை தாக்கு பிடிக்க அவருடைய ஆயுதம் கேடகம் நமக்கு விசுவாசம் போன்றதாக இருக்கிறது. சத்தமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு வேத புஸ்தகத்தில் வாசிக்கிறது போல சத்துருவானவன் எப்படி நம்மை விழுங்கலாம், எப்படி பாவத்துக்குள்ள தள்ளிவிடலாம், எப்படி நம்முடைய குடும்பத்தை அழிக்கலாம், எப்படி நம்முடைய வாழ்க்கையை கொலாப்ஸ் பண்ணலாம் ஒவ்வொரு நாளும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். ஆனா ஆண்டவர் நமக்கு எப்படிப்பட்டவராக இருக்கிறார் தெரியுமா? கேடகமாக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. சத்தமா சத்தமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. அவர் நமக்கு பாதுகாப்பின் அரணாக இருக்கிறார். இன்னைக்கு உலகத்துல பார்க்கும் பொழுது இன்னைக்கு போர் நடந்துட்டு இருக்குது. என்னைக்கு நம்முடைய தேசத்துக்கு வரும் நம்ம சொல்லவே முடியாது. ஒரு காலத்துல வியாதியை பார்த்தோம், கொரோனா ஜனங்களுக்குள்ளே வந்தது, எத்தனையோ அழிவுகளை உண்டு பண்ணது. ஆனா இன்னைக்கு நம்ம தைரியமா சொல்ல முடியும், அவர் நமக்கு கேடகமாய் இருந்தபடியால் இன்றைக்கு நாம் உயிரோடு கூட இருக்கிறோம். சத்தமா சொல்லி இருக்கலாமே. ஹல்லேலூயா. இரண்டாவது சங்கீதக்காரன் ஆண்டவரை குறித்து சொல்லும் பொழுது மிக அழகாக அவரை வர்ணிக்கிறார். தேவன் கேடகமாக இருக்கிறார். மூன்றாவது ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது, அவர் கிருபை உள்ள தேவனாக இருக்கிறார். இன்னைக்கு நம்ம நினைக்கிறோம் கார் வச்சிருக்கிறது கிருபை, நான் வச்சிருக்கிற வீடு கிருபை. இல்ல இல்ல, இன்னைக்கு உயிரோட இருக்கிறதா கிருபை. ஆமென் சொல்லுங்க. அதனால்தான் சங்கீதக்காரன் நான் நிற்பதும் நாம் நிர்மூலமாக இருப்பது யாருடைய கிருபை? சுத்த கிருபை. நம்ம கார் வச்சிருக்கிறது, பங்களா வச்சிருக்கிறது, நல்லா பாட்டு பாடுறது, நான் பிரசங்கம் பண்றது, இது கிருபை அல்ல. இன்னைக்கு உயிரோட இந்த ஆராதனை உட்கார்ந்து இருக்கிறது தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற கிருபை. ஆமென் சொல்லுங்க. சங்கீதக்காரன் ரொம்ப அழகா சொல்றார், ஆண்டவர் நமக்கு கிருபையாக இருக்கிறார்.
நம்மை வாழ வைக்கிற ஜீவ நீரூற்றாக இருக்கிறார். நம்மை பாதுகாக்கிற கிருபையின் தேவனாக இருக்கிறார். நிச்சயமாக சொல்லுகிறேன், யார் இந்த வார்த்தையை நம்புகிறீர்களோ, யார் அந்த தேவனை நீங்கள் விசுவாசிக்கிறீர்களோ, அவர் கிருபையாய் கடந்து வருவாரேயானால் வருகிற நாட்கள் உங்க வாழ்க்கையில குறைவுகளை பார்ப்பதில்லை, வருகிற நாட்கள் உங்க வாழ்க்கையில பிரச்சனைகளை பார்ப்பதில்லை. தேவாதி தேவன் உங்கள் வாழ்க்கையில கிருபையாக கடந்து வருகிறார். சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. மூன்றாவது ஒரு காரியத்தை பார்க்கிறோம், அவர் மகிமை உள்ள தேவனாக இருக்கிறார். 1 சாமுவேல் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுகிற தேவனாக இருக்கிறேன். சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. எத்தனை பேர் தேவ சமூகத்தில் ஆண்டவரே, நான் இந்த இடத்துக்கு சும்மா வந்து உட்காரலப்பா, வெறுமையா வார்த்தை கேட்டுட்டு போன வந்து உட்காரல, நீங்க என்கிட்ட பேசுறதை கேட்கணும்னு வந்திருக்கிறேன். ஆண்டவரே, உங்களுடைய நாமத்தை மட்டும் உயர்த்தும்படியாக நான் வந்திருக்கிறேன். ஒரு பொருத்தனையோட ஒரு கண்ணீரோட தேவ சமூகத்துல உட்கார்ந்து இருப்போம்னா, வரும் பொழுது கண்ணீரோடு வந்திருக்கலாம், ஆனா திரும்பி போகும் பொழுது நம்முடைய கண்ணீரை அவர் ஆனந்த களிப்பாக மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. வேத புஸ்தகத்துல வாசிக்கும் பொழுது ஆண்டவர் ஒரு அழகான ஒரு கூட்டத்தை தெரிந்தெடுக்கிறார். அந்த கூட்டத்தினுடைய பெயர் இஸ்ரவேல். இஸ்ரவேல் ஜனங்கள் என்று பார்க்கிறோம். தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். எத்தனையோ நெருக்கம் வந்தாலும், எத்தனையோ போராட்டங்கள் வந்தாலும், ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களோடு இருந்தபடியினால் தடைகளை உடைத்தார், கஷ்டங்களை மாற்றினார், தேவைகளை சந்தித்தார். அந்த வேத புஸ்தகத்தில் வாசிக்கும் பொழுது ஓசியாவின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே விதமாக ஒரு வசனம் எழுதப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேலே, நீ உனக்கு கேடுண்டாக்கி கொண்டாய், ஆனாலும் என்னிடத்தில் உனக்கு சகாயம் உண்டு. சத்தமா சொல்லுங்களேன் ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட இஸ்ரவேலை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீ கேடுண்டாக்கி கொண்டாய், ஆனாலும் என்னிடத்திலே, அந்த ஆண்டவரிடத்திலே நமக்கு சகாயம் உண்டு. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. ஒருவேளை ஆசீர்வாதத்தை இழந்து போய் இந்த இடத்துல நீங்கள் கடந்து வந்திருக்கலாம், பலவிதமான பாரங்களோடு, ஐயோ என்னுடைய வாழ்க்கையில இனி ஒரு மாற்றம் வராதா, இனியுடைய வாழ்க்கையில ஒரு விடிவு காலம் பிறக்காதா, என்னுடைய வாழ்க்கையில ஒரு ஒழுங்கின் காலத்தை பார்க்க முடியாதா, இருண்டு போன அனுபவத்திற்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே, நொறுக்கப்பட்ட அனுபவத்திற்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே, கண்ணீரோடு இந்த வார்த்தை கேட்டுக் கொண்டிருந்த ஆண்டவர் சொல்லுகிறார், ஆனாலும் அவர் உனக்கு சகாயம் பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. இதுவரைக்கும் சகாயத்தை இழந்து போயிருக்கலாம், இதுவரைக்கும் ஆறுதலை இழந்து போயிருக்கலாம், இதுவரைக்கும் குடும்பத்திலே பாரங்கள், இதுவரைக்கும் குடும்பத்திலே கடன் பிரச்சனைகள், இதுவரைக்கும் குடும்பத்திலே தினந்தோறும் போராட்டங்கள் தான். ஆண்டவர் இந்த மாலை நேரத்தில் உங்களுக்காக தெளிவான ஒரு வார்த்தையை பேசிக் கொண்டிருக்கிறார். நீ உடைக்கப்பட்டாலும் மறுபடியும் உருவாக்குகிற ஒரு தேவன் வந்திருக்கிறார். நீ நொறுக்கப்பட்டாலும் உன்னை ஆசீர்வதிக்கிற தேவன் கடந்து வந்திருக்கிறார். நீ அழுது கொண்டிருந்தாலும் உன் கண்ணீரை துடைக்க ஒரு தேவன் கடந்து வந்திருக்கிறார். அவர் சொன்ன தேவன் சும்மா சொல்லிட்டு போற தேவன் அல்ல, வாக்குரைத்த தேவன், வார்த்தையில் உண்மை உள்ளவராக இருக்கிறார். சத்தமா கரங்களை மேல உயர்த்தி சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. இன்றைக்கு மாலை நேரத்தில் 3 காரியங்களை உங்கள் மத்தியில வேகமாய் எடுத்து வைக்கும்படியாக விரும்புகிறேன். ஆண்டவர் நேசித்த இஸ்ரவேல் தான், ஆண்டவர் விரும்பின இஸ்ரவேல் தான், ஆனா இஸ்ரவேல் தன்னை தானே அவர்கள் கெடுத்து போட்டார்கள். காரணம் என்ன? வேத புஸ்தகத்திலே 3 காரியங்களை ஆண்டவர் மிக தெளிவாக பதிவு செய்து வைத்திருக்கிறார். வேத புஸ்தகத்தை வைத்திருக்கிறவர்கள் ஓசியாவின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் எழுதப்பட்டிருக்கிற 2வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். ஓசியா 11ஆம் அதிகாரம் 2வது வசனம். அழைக்கிறவரின் முகத்திற்கு விலகி போய்விட்டார்கள். தேங்க்யூமா. முதலாவது ஒரு காரியம், ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை நேசிக்கிறபடியால் அவர்களை பார்த்து ஆண்டவர் வார்த்தையை சொல்லுகிறார், இஸ்ரவேலை அதிகமாய் நேசித்தேன், ஆனால் என்னுடைய பார்வைக்கு செம்மையான ஆராதனை செய்யாதபடி என்னுடைய பார்வைக்கு மறைந்து போனார்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு எதனால நம்முடைய வாழ்க்கையில அழிவை பார்த்துட்டு இருக்கிறோம் தெரியுமா? எதனால நம்முடைய வாழ்க்கையில குடும்பத்துல பிரச்சனைகளை பார்த்து கொண்டிருக்கிறோம் தெரியுமா? வேத புஸ்தகத்துல ஆதியாகமத்தின் புஸ்தகத்துல ஆண்டவர் மிக அழகான ஒரு காரியத்தை எழுதி வைத்திருக்கிறார். ஆதாமும் ஏவாளையும் ஆண்டவர் ரொம்ப அழகாக படைத்தார். இந்த உலகத்துல ரொம்ப
ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், ஒவ்வொரு நாளும் காலையில் உங்களை வந்து பார்க்கும் பொழுது நான் பேசலாம், மாலை நேரத்தில் உங்களை சந்தித்து பேசுகிறேன். ரொம்ப அழகான ஒரு அனுபவம். இன்னைக்கு எந்த மனுஷனுக்கு இல்லாத அனுபவத்தை அன்னைக்கு ஆண்டவர் அந்த ஏதேன் தோட்டத்துல ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் கற்றுக் கொடுத்தார். ஆனால் சாத்தான் ஒரு நாள் கடந்து வந்து பாவத்துக்குள்ளே அவங்களை தள்ளி போட்டான். தள்ளி போட்ட உடனே நடந்த காரியம் என்ன தெரியுமா? ஓடி ஓடி உழைந்தாங்க. எதுக்கு தெரியுமா? ஆண்டவர் இந்த நேரத்தில் வருவாரே, ஆண்டவரை தேடி வருவாரே, நான் பாவம் செய்து விட்டேன், நான் அநியாயம் செய்து விட்டேன், தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை என்னுடைய வாழ்க்கையில செய்து விட்டேன் என்று சொல்லி மரத்தின் கீழே ஒளிந்து கொண்டிருந்தார்கள். அதனாலே தன்னுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை இழந்து போனார்கள். ஏதேன் என்கிற மிக அழகான தோட்டத்தை இழந்து போனார்கள். இன்னைக்கு பல நேரத்துல நம்முடைய வாழ்க்கையில சாத்தான் பாவத்தை நம்முடைய கரங்களில் கொடுத்திருக்கிறான். இன்னைக்கு நீங்க எல்லாம் ரொம்ப வயதுல முதிர்ந்தவர்கள் உட்கார்ந்து இருக்கிறீங்க. ஆனா இன்னைக்கு எத்தனையோ வாலிப பிள்ளைங்க டெலிபோனுக்கு அடிமையாக்கப்பட்டிருக்கிறார்கள். மொபைல் போன், இன்டர்நெட். இன்னைக்கு படிக்கிற செகண்ட் ஸ்டாண்டர்ட் பிள்ளை கையில இன்னைக்கு செல்போன். அது யூஸ் பண்ற ஸ்பீட பார்த்தா நமக்கெல்லாம் ஒண்ணுமே தெரியல. அது ரொம்ப அழகா ஆபரேட் பண்ணுகிறது. அவ்வளவு ஆழமா அதனுடைய காரியங்களை தெரிந்து வைத்திருக்கிறது. உலகத்தின் அழிவுக்கு நேராய் ஒவ்வொரு நாளும் இந்த உலகம் கடந்து சென்று கொண்டிருக்கிறது. வேத புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிற காரியம் இந்த உலகத்திலே ஒவ்வொரு நாளும் நிறைவேறி கொண்டே இருக்கிறது. இன்னைக்கு வசனத்தை கேட்கிறதுக்கு ஜனங்களுக்கு வாஞ்ச இல்லை. இன்னைக்கு சர்ச்சுக்கு வாங்க, ஆராதனைக்கு வாங்க, வசனத்தை கேளுங்க. நோ பிரதர், எங்களுக்கு வேற காரியங்கள் முக்கியமானது ஆயிரம் இருக்குது, எப்படி விட்டுட்டு வர முடியும்? நான் சொல்றேன், வசனத்துக்கு யார் முதலத்தை கொடுக்கிறீர்களோ நிச்சயமாய் தேவனுடைய வாழ்க்கையை உயர்த்தி அழகு பார்க்கிற தேவனாக இருக்கிற. சத்தமா சொல்லுங்க ஹalleluya. இந்த வசனம் நம்முடைய வாழ்க்கையில பெரிய ஒரு இம்பாக்ட், ஒரு மாறுதலை கொடுக்கும். வசனம் சொல்லியிருக்கிறது, தேவனுடைய சத்தம் காதேஸ் வனாந்தரத்தை அதிர பண்ணுகிற சத்தமாக இருக்கிற. சத்தமா சொல்லுங்க ஹalleluya. ஆராதிக்கிற தேவன் சாதாரண தேவன் அல்ல. பாவம் நம்முடைய வாழ்க்கையில அழிவை கொண்டு வருகிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுக்கு பிரியமில்லாத அருவருப்பான பாவங்களை தன்னுடைய வாழ்க்கையில செய்ய ஆரம்பித்தார்கள். வேத புத்தகத்தை பார்க்கும் பொழுது சித்தீம் என்கிற ஒரு பள்ளத்தாக்குக்குள்ளே கடந்து வரும் பொழுது மோவாபிய பெண்களோடு கூட விபச்சாரம் செய்தார் என்று வேத புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அதனால தேவ ஆசீர்வாதத்தை இழந்து போனார்கள். இன்னைக்கு பல நேரத்துல தேவனுடைய ஆசீர்வாதத்தை எதிர்பார்த்து உட்கார்ந்து இருக்கிறோம். தேவ சமூகத்தில் ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்க மாட்டாரா? என் குடும்பத்தை உயர்த்த மாட்டாரா? என் பிரச்சனைகள் மாறி போகாதா? என் சூழ்நிலைகள் மாறி போகாதா? எத்தனையோ எதிர்பார்ப்போடு உட்கார்ந்து இருக்கிறோம். பாவத்தோடு எதிர்பார்த்து பிரயோஜனம் இல்ல. ஒளிஞ்சு உட்கார்ந்து தேவ சமூகத்துல ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்கிறது பிரயோஜனம் இல்ல. தைரியம், ஆண்டவரே இன்னைக்கு என் பாவத்தை அறிக்கையிடுறதுக்காக வந்திருக்கிறேன் ராஜா, என்னை முழுமையாய் ஒப்பு கொடுக்கும்படியாக வந்திருக்கிறேன். என்னுடைய சரீரத்துல, என்னுடைய கண்கள், என்னுடைய காதுகள்ல நான் செய்கிற காரியங்கள்ல ஏதாயிரம் பாவம் இருக்குமே, ஆனால் இன்னைக்கு என்னை மன்னித்து விடும் என்று யாரு கேட்கிறீர்களோ நிச்சயமாக சொல்ல முடியும், தேவ ஆவியானவர் உங்களை வேறு மனுஷனாக மாற்றுவார். சத்தமா சொல்லுங்க ஹalleluya. யோனாவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது யோனாவை குறித்து ஆண்டவர் மிக அழகாக சொல்லுகிறார். கர்த்தருடைய சமூகத்திலிருந்து விலகி தர்ஷீசுக்கு ஓடி போகும்படி எழுந்து யோப்பாவுக்கு போய் தர்ஷீசுக்கு போகிற ஒரு கப்பலை கண்டு கூலி கொடுத்து தான் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து விலகும்படி அவரோடு கூட தர்ஷீசுக்கு போக கப்பலில் ஏறினார். ஆண்டவர் சொல்றாரு, எப்பா நினிவேக்கு போ. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு பரிசுத்தமா வாழு. ஆனா மறைஞ்சு தர்ஷீசுக்கு போயிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு நிறைய வார்த்தைகளை கேட்கிற, உண்மையா வாழு, நீதி உள்ள வாழ்க்கையை வாழு, தேவனுக்கு பிரியமுள்ள வாழ்க்கையை வாழு. ஆனா எத்தனைதான் தேவனுடைய வார்த்தையை கேட்டாலும் இந்த யோனா செய்தது போல நினிவேக்கு போறதுக்கு விருப்பம் இல்லாமல் தர்ஷீசுக்கு படகு ஏறினான். நடந்த காரியம் என்ன தெரியுமா? வாழ்க்கை ஆரம்பம் ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு, படகின் துவக்கம் ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு. ஆனா போக 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 இந்த படகு ஆட 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 எங்கு போவது தெரியாமல் கப்பலின் அடித்தட்டிலே அவன் ஒழித்துக் கொண்டிருக்கிறான். எதற்காக ஒழித்துக் கொண்டிருந்தான் தெரியுமா? அவன் இருதயம்
யோனா நீ செஞ்சது பாவம், யோனா நீ தேவனுக்கு பிரியமில்லாத அருவருப்பான காரியத்தை செய்திருக்கிறாய். நீங்க பல நேரத்துல தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் செஞ்சு ஒளிச்சு உட்கார்ந்து இருக்கிறோம். இதனாலே நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் குறைவுபட்டு கொண்டிருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், ஆனாலும் என்னிடத்தில் உனக்கு சகாயம் உண்டு. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. நீ பாவம் செஞ்சிருக்கலாம், துரோகம் செஞ்சிருக்கலாம், கீழ்ப்படியாத வாழ்க்கையை வாழ்ந்திருக்கலாம், அயோக்கியமான வாழ்க்கையை வாழ்ந்திருக்கலாம், தேவன் விரும்பத்தகாத தேவனுடைய கட்டளைகளை உடைத்து நீ வாழ்ந்திருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், அப்படி பண்ணாலும் நான் இன்னும் உன்னை நேசிக்கிறேன். ஆண்டவர் சொல்லுகிறார். சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. உண்மை உள்ளவராக இருக்கிறார். முதலாவது ஒரு காரியத்தை பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் தன்னுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை இழந்து போனதற்கான முதல் காரியம் பாவம். தேவனுடைய முகத்திற்கு மறைந்து வாழ்ந்தார்கள். ஆண்டவர் சொன்னார், எப்பா ஓடி வந்து நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன், பாவத்தை விட்டு நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். இல்ல இல்ல, தேவனுடைய முகத்திற்கு அழைத்தவருடைய அழைப்புக்கு கேட்காமல் பிரியமான பாதையில் சென்று கொண்டிருந்தார்கள். பவுல் ரொம்ப அழகா பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் லெக்கை நோக்கி தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. நம்முடைய லெக்கு ஒரே ஒரு இடம் தான். எந்த லெக்கு தெரியுமா? இன்னைக்கு மரிச்சா நாளைக்கு பரிசுத்த ஆவியானவரோடு கூட இருக்கணும். சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. இந்த உலக வாழ்க்கை கொஞ்ச நாள் தான். நீங்க பாருங்க, அந்த வார் நடக்கிற இடத்துல நினைத்து பார்த்திருப்பாங்க, யாரும் நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டாங்க. இப்படி ஒரு சூழல் உலகத்துக்கு வர யார் யோசித்தாங்கன்னா என்ன மனுஷனை யோசிக்கல. ஆனால் நான் இன்னைக்கு உண்மையா ஒரு காரியத்தை சொல்ல முடியும். வேத புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் அது ஜீவனுள்ள வார்த்தையாக இருக்கிறது. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. நிறைவேறிக் கொண்டே இருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், ஆனாலும் என்னிடத்தில் உனக்கு சகாயம் உண்டு. இன்னைக்கு பாவத்தோடு வாழ்ந்து கொண்டிருந்தா வெளி பிரகாரமா எப்படினாலும் இருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்லுங்க, நீ எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, மனுஷன் பார்க்கிறது மாதிரி நான் பார்க்கிற தேவன் அல்ல. மனுஷனுடைய வெளிப்பிரகாரமான தோற்றம் தான் பார்க்கிறான், ஆனா நான் உன்னுடைய இருதயத்தை பார்க்கிற தேவனாக இருக்கிறேன். நீ தேவ சமூகத்தில் ஆண்டவரே, நான் பரிசுத்தமாக வாழ விரும்புகிறேன், உண்மை உள்ள வாழ்க்கை வாழ விரும்புகிறேன், உமக்கு பிரியமான வாழ்க்கை வாழ விரும்புகிறேன். யார் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறீர்களோ நிச்சயமாய் தேவ ஆவியானவர் உங்களை பலுகி பெருக பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. லண்டன் இளவரசியுடைய பெயர் டயானா என்ற ஒரு ராணி இருந்தார். நல்ல கவனிங்க. அந்த ராணிக்கு அழகான ஒரு சின்ன பையன் தான், அவன் பேரு ஹாரி. ஒரு நாள் அவங்க ஸ்கூல்ல மதர்ஸ் டே கொண்டாட்டம் நடந்தது. எல்லா தாய்மார்களும் அந்த ஸ்கூலுக்கு பள்ளிக்கூடத்துக்கு கடந்து வர வேண்டும் என்கிற ஒரு நிகழ்ச்சியை நடத்தினார்கள். அப்ப அந்த ஹாரியோடைய அம்மா அந்த நாட்கள்ல இருந்த இளவரசி டயானா அவர்களும் கடந்து வந்தார்கள். கூட நிறைய பாடி கார்டெல்லாம் நின்றுருக்காங்க, கூட அவங்களுடைய தோழிகள் கொஞ்சம் பேர் நின்றுருக்காங்க. திடீரென்று ஒரு அனௌன்ஸ்மெண்டை கொடுத்தார்கள், இந்த வகுப்பிலே படித்துக் கொண்டிருக்கிற இந்த அந்த மாணவருடைய தாய்மார்கள் எங்கே இருந்தாலும் நம்முடைய ஸ்டேட் அருகாமையில் கடந்து வாருங்கள் என்று சொன்னார்கள். பார்த்தா ஹாரியுடைய அம்மா அந்த டயானா அந்த இடத்துக்கு வர்றாங்க. எல்லாருக்கும் பயங்கர ஆச்சரியம், ஒரு ராணி இந்த இவ்வளவு தூரம் வர முடியுமான்னு எல்லாரும் விசித்திரமா பார்க்கறாங்க. கூட இருக்கிற பாடிகார்ட்லாம் சொன்னாங்கம்மா, நீங்க அங்க போக வேண்டாம். இல்ல நான் போயே ஆவேன், என்னுடைய பிள்ளைக்காக நான் போகுவேன் என்று சொல்லி அவர்கள் கடந்து வந்தார்கள். ஸ்டேஜ் கிட்ட வந்தோன்னு சொன்னாங்க, இப்போ இந்த தாய்மார்கள் எல்லாம் வந்திருக்கிறாங்க, இவர்களுக்கு ஓட்டப்பந்தயம் வைக்க போறேன் என்று சொன்னார்கள். கூட இருக்கிறது யாரு? அந்த ஊரு இளவரசி டயானா கொண்டிருக்கிறார்கள். ஸ்கூல்ல இருக்கிறவங்க அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்றாங்க, இந்த தாய்மார்கள் எல்லாம் சேர்ந்து ஓட்டப்பந்தயத்தில் ஓட போகிறார்கள் என்று சொன்னார்கள். எல்லாரும் நினைச்சாங்க, இவ யாரு? இந்த நாட்டினுடைய ராணி. she won't attend this race. இவ இந்த ரன்னிங் ரேஸ்ல வரவே மாட்டார்கள். ரெண்டு ஸ்டூடண்ட் கடத்தி போட்டாங்க, வேகமா லைன்ல வந்திருந்தாங்க. அதிர்ந்து போனார்கள், எப்படி ஒரு ராணி ஓட முடியும்? ஓட்ட பந்தயத்தில் ஓடி முடித்தார்கள். இரண்டாவது வெற்றி வாகை சூடினார்கள். கீழே வந்து நிக்கிறாங்க. பக்கத்துல இருந்து ஒரு பொம்பளை கேட்கிறா, அம்மா நீதான் இந்த ஊர்ல ராணின்னு தெரியும்,
நீ எவ்வளவு பெரிய ஆள் எனக்கு தெரியும், உன் பக்கத்துல நிக்கிறதுக்கே எனக்கு தகுதி கிடையாது, ஆனால் நீ எப்படி இந்த ஓட்ட பந்தயத்தில் ஓடினாய் என்று கேட்டார்கள். அதுக்கு அந்த அம்மா சிரிச்சுட்டே சொன்ன காரியம் என்ன தெரியுமா? நான் ஊர்ல தான் ராணி, என் பிள்ளைக்கு நான் தான் அம்மான்னு சொன்னாங்க. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய நேரத்தில் நாம் ஆண்டவரை மறந்து போய்விடுகிறோம், தேவனுக்கு விரோதமான பாவத்தை செய்து கொண்டிருக்கிறோம். ஆனாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ நினைக்கிற மாதிரி நான் பெரிய ஆள் இல்ல, நான் உன்னை படைத்த தேவனாக இருக்கிறேன். சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. நீங்க அந்த டயானாவை போல தேவன் கடந்து வந்திருக்கிறார். உலகம் உன்னை மறந்து இருக்கலாம், உலகம் உன்னை கைவிட்டு இருக்கலாம், உலகம் உன்னை ஆகாதவனை தள்ளி இருக்கலாம், ஆனால் உன்னோடு இருக்கிற தேவன் இந்த சகல உலகத்தையும் ஒரே வார்த்தையால் உருவாக்கின தேவன் அவர். சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. ஒரே ஒரு வார்த்தையை சொல்வாயானா, இந்த மாலை நேரத்துல நீங்கள் எதிர்பார்க்கிற ஆசீர்வாதத்தை உங்க வாழ்க்கையில கட்டளையிட அவருக்கு லேசான காரியம். சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. கரங்களை தட்டி சேர்ந்து பாடுவோமா? எந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. சத்தமா எந்த கண்மலையானவர், என்னை காக்கும் தெய்வம் நீ. உற்சாகமா வல்லமை மாட்சிமை. Thank you Jesus. ஆக்கிரரே வல்லமை மாட்சிமை. சத்தமா வாய்களை திறந்து நல்ல தீர்ப்பு பாட போகிற ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. அடுத்த தண்ணி ஆராதனை ஆராதனை உமக்கே. வாய்களை திறந்து வாய்களை திறந்து நன்றி இயேசுவே, நீ நல்லவர். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. வாய்களை திறந்து அறிக்கையிடும் அப்பா, உம்மை உயர்த்தும் பொழுது கண்ணீர் மாறட்டும், உம்மை உயர்த்தும் பொழுது தூக்கங்கள் மாறட்டும். தேவ ஆவியானவர் ரோமவர்களை ஆசீர்வதிக்கப்படுகிறார். அந்த வார்த்தையை பெற்றுக்கொள். நல்ல கரங்களை தட்டி இந்த மாலை நேரத்தில் ஆண்டவரே, பாவத்தை கழுவ விரும்புகிறேன், ஆனாலும் என் மேல் கிருபையாக இருக்கிற தேவன் நீர். ஸ்தோத்திரம். நல்ல கரங்களை தட்டி பாடுவோமா? ஆராதனை உமக்கே. வாய்களை திறந்து ஆராதனை. Oh, thank you Jesus. நல்லவரே, ஆவியானவரே. Thank you Lord. நல்ல கரங்களை தட்டி தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. முதலாவது ஒரு அனுபவத்தை பார்க்கிறோம். ஆனால் உனக்கு ஆண்டவர் சகாயம் செய்ய வேண்டுமானால், துக்க நாட்கள் மாற வேண்டுமானால், பாவத்தை விட்டு விடுகிற வாழ்க்கை. இனி தலை குனிந்து வாழ தேவையில்லை, தலை நிமிர்ந்து வாழ போறோம். சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இந்த வார்த்தை எனக்கு தீர்க்க தரிசனமாக மாறட்டும்? ஆமென் சொல்லுங்களேன் ஹல்லேலூயா. தலை குனிந்து போற இடங்கள்ல நிச்சயமாய் தேவாவியானவர் உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பார். ஆமென் சொல்லுங்க ஹல்லேலூயா. வேகமாய் அடுத்த காரியத்திற்குள்ளே நான் கடந்து செல்லும்படியாக விரும்புகிறேன். அதே வசனத்தை ஓசியா 11ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். அதே வசனத்தை மறுபடியும் ஒரு வசனமாக வாசிக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அவர்கள் தங்களை அழைக்கிறவர்கள் உபத்திற்கு விலகி போய் விட்டார்கள். பாகால்களுக்கு பலியிட்டார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. Thank you அம்மா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இரண்டாவதாக இஸ்ரவேல் ஜனங்களை அழித்து போட்டதற்கான காரணம் என்ன? தங்களை தானே அவர்கள் கெடுத்து போட்டதற்கான காரணம் வேத புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. பாகாலுக்கு பலி கொடுத்தார்கள். பாகால் என்பதற்கு மூல பாஷையில கொடுத்திருக்கிற அர்த்தம் என்ன தெரியுமா? தலைவர் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னுடைய தலைவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இல்லை என்றால் ஆங்கில வார்த்தையில முதலாளி என்று சொல்லலாம், ஓனர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இன்னைக்கு முக்கியத்துவம் யாருக்கு கொடுத்திருக்கிறோம்? இது நம்முடைய வாழ்க்கையில நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான காரியம். எத்தனை பேருக்கு புரியுதோ? ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் மிக அழகாக சொல்லுகிறார், கர்த்தர் என்னுடைய மேய்ப்பராக இருக்கிறார். He is my owner, he is my leader and he is my shepherd. அவர் என்னுடைய மேய்ப்பராக இருக்கிறார். நிறைய நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம்
ஆண்டவர் நிச்சயமா ஒரு காரணத்தை சொல்ல முடியும். இன்னைக்கு நம்ம 5 பேரோ 10 பேரோ ஆனா தேவ சமூகத்துல உள்ளத்தை உடைச்சு ஆண்டவரே நீ என்னை ஆசீர்வதின்னு கேட்க கேட்க பலகணிகளை திறந்தவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். சத்தமா சொல்லுங்க ஹalleluya. இரண்டாவது அனுபவம் பாகால் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் யாரை நமக்கு மேல தூக்கி வச்சிருக்கிறோம்? குடும்பத்தை வச்சிருக்கிறோமா? தப்பு. எனக்கு பிள்ளைகளை வச்சிருக்கிறோமா? தப்பு. வசனம் சொல்லியிருக்கிறது முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் யார் தேடுகிறார்களோ. இன்னைக்கு மனுஷன் தேடுறத பார்த்து ஆண்டவரை தேடுறதை விட்டுட்டு உலக மனுஷனை தேடி ஓடிட்டே இருக்கிறான். கலெக்டர் ஆபீஸ்ல போய் 1 மணி நேரம் 2 மணி நேரம் இல்ல 5 வருஷம் 6 வருஷம் காத்திருப்போம். ஆனா இன்னைக்கு சொல்ல முடியும் யார் தேவ சமூகத்துல 5 நிமிஷம் உட்கார்ந்து இருந்தாலும் அவர் கிரியை செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹalleluya. ஆண்டவர் ஒருத்தனை தூக்க ஆரம்பிச்சாருன்னு வச்சுக்கோங்க, உயர்த்த ஆரம்பிச்சாருன்னா மனுஷனுடைய உயரத்துக்கு அல்ல அவருடைய உயரத்துக்கு உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். எத்தனை பேருக்கு புரியுது? சத்தமா சொல்லுங்க ஹalleluya. எலியா தீர்க்கதரிசி 450 பாகால் தீர்க்கதரிசிகளோடு கூட அவர் ஒரு யுத்தத்தில் ஈடுபடுறார். சாதாரண வார் அல்ல, ஒரு ஸ்பிரிச்சுவல் வார், ஆவிக்குரிய போராட்டம். 450 பேர் சொல்றான், ஏ பாரு நீ சிங்கிளா இருக்கிற, ஆனா நாங்க 450 பேர். ஆனா எலியாவுக்கு ஒரு காரியம் தெரியும், நான் சிங்கிளா இருந்தாலும் எனக்குள்ள பரலோக தேவன் இருக்கிறார். சத்தமா சொல்லுங்க ஹalleluya. இன்னைக்கு நீ வெறுமையா இருக்கலாம், ஆனா அந்த வெறுமையில நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கணும். நான் தனிமை அல்ல, என்னோட நேசன் உண்டு. ஹalleluya. நமக்கு இருக்கிற ஒரு நம்பிக்கை, அன்னைக்கு எலியாவுக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. நீ 450 பேரோட வருகிறாய், ஆனால் நான் உண்மை உள்ள ஆண்டவராகிய ஆண்டவரை ஆராதிக்கிறவனாக வருகிறேன். 2 பேரும் ஆவிக்குரிய யுத்தத்தை ஆரம்பிக்கிறார்கள். காலையில இருந்து சாயந்தரம் வர கொட்டடி கொட்டடி, ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம், இங்க ஓடுறோம் அங்க ஓடுறோம், ஆனா ஒரு மாற்றமும் வரல. நம்ம எளிதா வந்தாது பாருங்க, வந்த உடனே அவர் செஞ்ச காரியம் குடத்துல தண்ணி எடுத்துட்டு வந்து அந்த பலிபீடத்தின் மேல தண்ணி ஊத்த ஆரம்பிக்கிறார். பார்த்தவன் எல்லாம் சிரிச்சிட்டு பாருங்க, மண்டல அறிவு இருக்கா? நீ நிறைய நேரத்துல உலகம் உங்களை பார்த்து சொல்ல இவ்வளவு ஆராதிக்கிறார்கள், மண்டல அறிவு இருக்கா? இந்த நேரத்துல கல்யாண வீட்டுக்கு வந்திருந்தா நல்ல சாப்பாடு கிடைச்சிருக்குமே, அந்த சாப்பாடை மிஸ் பண்ணிட்டு இந்த ஜீசஸ் கால்ஸ்ல போய் உட்கார்ந்து என்னத்தை கிழிச்சு போறான். ஆனா நமக்கு என்ன தெரியும் தெரியுமா? இந்த ஜீசஸ் கால்ஸ்ல அவர் என்னை அழைக்கிற தேவனாக இருக்கிறார். சத்தமா சொல்லுங்க ஹalleluya. என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர், என்னை அழைத்தவர் என்னை ஆசீர்வதிப்பார். அந்த எலியாவுக்குள்ளே அந்த வல்லமை இருந்தது. ஆராதிக்க ஆரம்பிக்கிறான். தேவன் நோக்கி ஆண்டவரே, யெகோவா தேவனே, நீ உண்மை உள்ளவரானால் இப்பொழுது ஒரு அற்புதம் நடக்கட்டும் என்று கேட்க ஆரம்பித்தார். அவன் ஜெபம் செய்யும் பொழுது வானத்திலிருந்து அக்கினி கடந்து வந்து அந்த பலிபீடத்தின் மேலே பற்றி எரிய ஆரம்பித்தது. சத்தமா சொல்லுங்க ஹalleluya. இன்னைக்கு ஆண்டவரை தூக்கி மேல வச்சு பாருங்க. இன்னைக்கு தனிமையா இருக்கலாம், வெறுமையா இருக்கலாம், பண கஷ்டத்துல இருக்கலாம், நெருக்கமா இருக்கலாம். பாகால் என்பது உலக பிரகாரமான காரியம் அல்ல, என்னுடைய தலைவர், நான் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து. சத்தமா சொல்லுங்க ஹalleluya. நான் ஆராதிப்பது, நான் வணங்குவது உயிருள்ள தேவன். அவருடைய மரண கட்டுகளில் இருந்து என்னை காப்பாற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அதனால்தான் சங்கீதக்காரன் ரொம்ப அழகா ஒரு வார்த்தையை சொல்லுகிறார், நான் மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் இந்த உலகத்தை கண்டு நான் பயப்பட போறதில்லை, இந்த வியாதியை கண்டு பயப்பட போறதில்லை என்ற வசனம் சொல்லியிருக்கிறது. ஆனாலும் நான் உனக்கு சகாயம் செய்கிற தேவனாக இருக்கிறேன். இன்றைக்கு ஒரு சகாயத்தாண்டு உங்க வாழ்க்கையில செய்ய போகிறார். இதுவரைக்கும் திறக்கப்படாத கதவுகளை ஆண்டவர் இந்த மாநிலத்தில் திறப்பார். இதுவரைக்கும் அடைந்து போன வாசல்களை அவர் திறக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அவர் திறக்க வேண்டுமானால் முதல் பிரையாரிட்டி, முதல் இடத்தை ஆண்டவருக்கு என்று கொடுக்கும் பொழுது கர்த்தருடைய மேய்ப்பராக இருக்கிறார். இனி என்னுடைய வாழ்க்கையில குறைவுகள் வருவதில்லை. சத்தமா சொல்லுங்க ஹalleluya. வார்த்தையை விசுவாசிக்கும் பொழுது நமக்குள்ள ஒரு நம்பிக்கை வரணும். நிச்சயமா ஆண்டவர் செய்வார், நிச்சயமா ஜெயத்தை காண பண்ணுவார், நிச்சயமா இருளை மாற்றுவார், நிச்சயமா இந்த துன்ப நாட்களை அவர் மகிழ்ச்சியாக மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். விசுவாசத்தோடு தேவ சமூகத்தில் உட்கார்ந்து இருக்கும் பொழுது
நிச்சயமாய் தேவ ஆவியானவர் நாம் எதிர்பார்ப்பதை விடவும் அவர் பெரிய காரியங்களை செய்வார். அவர் ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. சத்தமா சொல்லுங்க. ஹalleluya. நிச்சயமாய் தேவ ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொடுக்கும்படியாக வருகிறார். ஒரு துக்க நாட்களில் ஒரு மாற்றம், வியாதியில ஒரு மாற்றம், நெருக்கத்துல மாற்றம், கண்ணீர்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும்படியாக விரும்புகிறார். அவர் காரியத்தை செய்யணும்னா ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி ஆண்டவருக்கு கொடுங்க. இன்னைக்கு ஒரு முடிவெடுக்கணும். ஆண்டவரே, ஒருவேளை அடுத்த மாதம் எனக்கு ஜீவன் இருக்குமே ஆனால் என்னை கிருபையாய் பாதுகாப்பீரே ஆனால் நான் உயிரோடு இருப்பேன். நான் பாருங்க ஜீசஸ் கால்ஸ்ல இத்தனை மணிக்கு நான் 6 மணிக்கு வர சொல்லியிருக்காங்கன்னா நான் 5:45 மணிக்கு வந்திருப்பேன். ஆண்டவரே, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை 9 மணிக்கு நான் 8:30 மணிக்கு வந்திருப்பேன்ப்பா. இந்த உலகம் எனக்கு தேவையில்லை, உங்களுக்கு கொடுக்கிற அந்த மரியாதை தான் எனக்கு தேவைன்னு தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்பீங்கன்னா நிச்சயமா தேவாவியான தீர்க்கதரிசனமாய் ஒரு வார்த்தையை சொல்லுகிறேன். இந்த உலகம் பார்க்கிற அளவுக்கு உங்களை உயர்த்தி அழகு பார்க்கிற தேவனாக இருக்கிற சத்தமா சொல்லுங்க. ஹalleluya. இன்னைக்கு உலக மனிதர்களை பார்த்தா சபைக்கு கடைசி போனா போதும், ஆமென் போன போதுதான் சபைக்கு வருவான். ஆனா உலக பிரகாரமான காரியத்துக்கு கல்யாண வீட்டுக்கு கல்யாண கார்டுல 8 மணிக்கு கல்யாணம் போட்டா 6:30 மணிக்கே போய் உட்கார்ந்து இருப்பாங்க. இன்னைக்கு உலகம் தலைகீழ சென்று கொண்டிருக்கிறதா ஆண்டவர் விரும்புகிறார். யார் ஆண்டவருக்கு முதலிடத்தை கொடுக்கிறார்களோ, ஆராதனைக்கு முதலிடத்தை கொடுக்கிறார்களோ, நிச்சயமாக சொல்ல முடியும் அந்த குடும்பம் ஒரு நாள் தோற்று போவதில்லை. அந்த குடும்பம் ஒரு நாள் வெட்கப்பட்டு போவதில்லை. அந்த குடும்பம் ஒரு நாளும் தலை குனிந்து போனதில்லை. தலை குனிந்து போன தலைகளை அவர் உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். சத்தமா கரங்களை மேல வேண்டி சொல்லுங்க. ஹalleluya. இன்னைக்கு ஒரு முடிவெடுப்பு. ஆண்டவரே, உம்மை என்னுடைய தலைவனாக நான் வச்சிருக்கிறேன்ப்பா, உங்களை என்னுடைய மேய்ப்பராக வச்சிருக்கிறேன், உங்களை என்னுடைய ஓனராக வச்சிருக்கிறேன், நான் ஆசீர்வதியும் என்று கேளுங்கள். நிச்சயமாய் தேவ ஆவியானவர் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். கடைசியாக ஒரே ஒரு காரியத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாக நான் ஒரு ஓசியாவின் புஸ்தகம் அதே வசனத்தை 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தின் கடைசி பகுதியில் எழுதப்பட்டிருக்கிறது. விக்கிரகங்களுக்கு தூபம் காட்டினார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறார். வேத புஸ்தகத்தில் சங்கீதக்காரன் 141ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்திலே அவர் மிக அழகாக ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். 141ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, என் விண்ணப்பம் உமக்கு முன்பாக தூபமாக இருக்க வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. ஹalleluya. முதலாவது அனுபவத்தை பார்க்கிறோம். ஒளிந்து போகாதபடி, ஒளிந்து மறைந்து வாழாதபடி பாவத்தை விட்டுவிட்டு தைரியமாய் வாழுகிற அனுபவம். இரண்டாவது அனுபவத்தை பார்க்கிறோம். முதலிடத்தை தேவனுக்கு கொடுக்கிற பாகால் என்கிற ஓனர்ஷிப் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டும். மூன்றாவது அனுபவத்திற்குள்ளே கடந்து வருகிறோம். அந்த அனுபவம் நமக்கு கற்றுத் தருகிற ஒரு காரியம், நம்முடைய விண்ணப்பம் அவருக்கு தூபமாக அமைய வேண்டும். ஜெபம் பண்ண ஜெபம் பண்ண ஜெபம் பண்ண நம்முடைய வாயின் வார்த்தைகளை கேட்டு, விசுவாசத்தின் வார்த்தைகளை கேட்டு எங்க திறக்க முடியாது நினைக்கிறீங்களோ அதே வாசலை கர்த்தர் திறக்க அவர் ஜீவிக்கிற தேவனாக இருக்கிறார். சத்தமா சொல்லுங்க. ஹalleluya. நிச்சயமா ஆண்டவர் செய்வார். மூன்றாவது நம்முடைய வாழ்க்கையில, பலருடைய வாழ்க்கையில தோல்வியை பார்க்கிறதுக்கு காரணம் தெரியுமா? ஜெபமே இருக்காது. வெளியரங்கமான கிறிஸ்தவர்களாக மட்டும் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஜெபம் பண்ணுங்க. ஐயா, ஜெபம் பண்ண முடியல சிஸ்டர், டெய்லி நைட் உங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, காலையில உங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, நேரம் கிடைக்கும் போது உங்க பிள்ளைகளுக்காக எதிர்காலத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. இல்ல பிரதர், அந்த வீட்ல வேலை, இந்த வீட்ல வேலை, நைட் 12 மணி வரை வேலை, 2 நிமிஷம் கூட பிரேயர் பண்ண முடியல. இன்னைக்கு ஒரு இடத்துல நீங்க ஒதுக்கணும். எதுக்கு தெரியுமா? வேலை செய்யறதுக்கு இல்ல, தேவ சமூகத்துல காத்திருக்கிறது. யாரு தேவ சமூகத்துல முழங்காலிட்டு ஆண்டவரே நீ என்னை ஆசீர்வதியும் என்று கேட்கிறார்களோ நிச்சயமா சொல்ல முடியும், இந்த ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஒரு ஆமென் சொல்லுங்க. ஏன்னா வாயில ஆண்டவர் ஒரு வல்லமை வச்சிருக்கிறார், அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். உங்க வாயில எதை நீங்க சொல்லிட்டே இருக்கீங்களோ அதை நிச்சயமா ஆண்டவர் நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கிறார். ஒரு நாள் ஒரு சாட்சியை கேட்டேன். அந்த சாட்சியை மட்டும் உங்களிடத்துல பகிர்ந்து கொண்டு நான் அடுத்த காலத்துக்குள்ள வேகமாய் கடந்து செல்லும்படியாக விரும்புகிறேன். ஒரு நாள் ஒரு பாஸ்டர் அம்மாவுக்கு பிசாசு பிடிச்சிட்டு. என்ன பிடிச்சது? பிசாசு பிடிச்சிட்டு. யாருக்கு? பாஸ்டர் அம்மாவுக்கு. நீங்க விசுவாசிக்கு பேய் பிடிச்சா பரவாயில்ல, இங்க பிடிச்சது யாருக்கு? பாஸ்டர் அம்மாவுக்கு.
இந்த பாஸ்டர் ரொம்ப கஷ்டப்பட்டு விரட்டி விரட்டி பார்த்திருக்கிறார், அது போற மாதிரியே தெரியல. அந்த ஊர்ல இருக்கிறவங்களே பவர்ஃபுல் பாஸ்டர், பேய் விரட்டுற பாஸ்டரை கூட்டு வந்தாங்க. இது வேடிக்கையா இருந்தாலும் நாம் சிந்திக்க வேண்டிய காரியங்கள் இருக்கிறது, கவனிங்க. இப்ப கூட்டிட்டு வந்தாங்க. கூட்டிட்டு வந்த உடனே நம்ம பார்த்து பேசுற அந்த பாஸ்டர், அம்மா பேய் சொல்லுது, நோ நான் போகவே மாட்டேன், நீ என்ன சொன்னாலும் சரி, எவ்வளவு காசு கொடுத்தாலும் நான் போகவே மாட்டேன். அவன் பிடிவாதம் பிடிச்சிட்டு நிக்குது. இந்த பாஸ்டருக்கு என்ன செய்யறதே தெரியல. கொஞ்ச நேரம் கேட்டு பார்த்தாரு, அம்மா நீ எங்க இருந்து வர, உன் அட்ரஸ் என்ன, எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கிற, அது எல்லாத்துக்கும் பயங்கரமான ஆன்சர் சொல்லுது. ஆனால் போன்னு சொன்னா போக மாட்டேங்குது. கடைசியில கேட்டாரு, அம்மா யார் உன்ன இந்த சரீரத்திற்குள்ள ஏறி விட்டது அப்படின்னு கேட்டாங்க. சரி, நீ எங்கேயாவது ஒரு இடத்துல நீ கேள்விப்பட்டதா நீ வந்திருக்கணும், நீ எப்படி இங்க வந்த அப்படின்னு கேட்டோன்னே இந்த பாஸ்டரை கை காட்டி சொல்லிச்சு, இந்த மனுஷனால தான் இந்த சரீரத்துக்குள்ள வந்த அப்படின்னு. இவருக்கு தலகால புரியல. ஆனா பாவி ஊழியக்காரன் வேஷம் போட்டுட்டு பாரு, ஒன்னாலதான் இந்த பொம்பளைக்குள்ளால இந்த பிசாசு போராடிட்டு இருக்கு, எல்லாம் திரு திரு முழிக்கிறாங்க. உடனே அந்த மறுபடியும் அந்த பாஸ்டர் அந்த சிஸ்டரை பார்த்து கேட்டாங்க, அம்மா நீ என்ன பண்ணா போவ, இவர் என்ன பண்ணி உன்னை வர வச்சாரு, கேள்விக்கு மேல கேட்டுட்டே இருக்கிறாங்க. மந்திரவாதம் பண்ணானா, இல்ல பில்லி சூனியம் பண்ணானா, ஏதாவது காரியங்கள் பண்ணானா, இல்ல எதுக்குமே தலையாட்டின மாதிரி இல்லவே இல்லைன்னு ஒத்துக்கிட்டே இருக்கு. கடைசியில நேரம் போக போக கடைசியில கேட்டாருமா, தயவு செய்து கேட்கிறேன், கடைசியில ஒரு வார்த்தையா சொல்லு, நீ போறது நான் போறேன் அப்படின்னு கேட்டாரு. அம்மா நீ எப்படி இந்த சங்கத்துக்குள்ள வந்தன்னு கேட்டாங்க. அது சொல்லிச்சு, இந்த மனுஷன் இருக்கான அந்த ஊழியக்காரன் எப்போ பார்த்தா நான் அவருக்கு மனைவி தானே, இந்த மனைவி எப்படி கூப்பிடுவாங்க தெரியுமா, ஏன் பிசாசவா, ஏன் பிசாச சமையல் பண்ண அப்படிமா, நான் உள்ள வந்தேன் அப்படின்னு. வாயின் வார்த்தை அது கீழ்ப்படிது, ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்ப நம்ம படைத்த தேவன் நம்ம சொல்ற வார்த்தை கேட்காம இருப்பாரா? நம்ம படைத்த தேவன் நம்ம வாயில ஜெபம் பண்ற ஒவ்வொரு வார்த்தையும் அவர் பண்ணுவார். நீ கண்ணீரோட இருக்கும்போது தேவ சமூகத்தில், ஆண்டவரே நீ கண்ணீரோட வந்திருக்கிறப்பா, நான் பிரச்சனையோட வந்திருக்கிறேன், வியாதியோட வந்திருக்கிறேன், நெருக்கத்தோட வந்திருக்கிறேன், என் சூழ்நிலை இந்த மனுஷனுக்கு தெரியாது, என் கஷ்டம் இந்த உலகத்துக்கு தெரியாது. But I know one thing, that my Lord is hearing my prayer. எனக்கு ஒரு காரியம் தெரியும், என் தேவன் என்னுடைய ஜெபத்தை கேட்டு ஆசீர்வாதங்களை திறக்கிற தேவனாக இருக்கிறார். ஹalleluya. நீ ஒரு பொருத்தனையோட தேவ சமூகத்தில் இனி ஜெபத்துக்கு முதலிடத்தை கொடுப்பேன். நேரம் கிடைக்கிறா I will pray in the feet of God. தேவ சமூகத்துல முழங்கால் படியிட்டு ஜெபித்து கொண்டே இருப்பேன். நீ யார் தேவ சமூகத்துல உங்களை ஒப்பு கொடுப்பீர்களோ, நிச்சயமாய் தேவ ஆவியானவர் துக்க நாட்களை சந்தோஷமாக மாற்றுவார். ஆனால் சகாயம் செய்கிற தேவனாக இருக்கிறார். இன்னைக்கு உலகம் உங்களுக்கு சகாயம் பண்ண மறந்திருக்கலாம், இன்னைக்கு உலகம் உங்களுக்கு உதவி செய்ய மறந்திருக்கலாம், இன்னைக்கு உதவும் உங்களை ஆகாதவன் தள்ளி வச்சிருக்கலாம். என்னுடைய வாழ்க்கையில எத்தனையோ கண்ணீர் என்கிற அனுபவங்களை பார்த்திருக்கிறேன். சின்ன வயசா இருந்தாலும் என் வாழ்க்கையில கடந்து வந்த அனுபவங்கள் கரடு மேலான அனுபவங்கள், முட்கள் நிறைந்த அனுபவங்கள் தான். ஆனா ஒரே ஒரு காரியத்தை இன்னைக்கு சொல்ல முடியும், ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்துல நான் காலை நேரத்துல கேட்கிற ஒரே ஒரு வார்த்தை, ஆண்டவரே நான் பாவிதான், ஆனால் நீர் என்னை பரிசுத்தப்படுத்தும் அப்பா. ஆண்டவரே ஆசீர்வாதம் எனக்கு தேவையில்ல, நான் பெரியவனாக அதற்கு விருப்பம் இல்ல. I need only one thing from you Lord. உம்மிடத்திலிருந்து வேண்டுகிற ஒரே ஒரு காரியம், எனக்கு ஒரு பாதுகாப்பு கொடுங்க, பாவத்தால் விழுந்து விடாதபடி, அயோக்கியமான காரியத்துல, நீ விரும்பத்தகாத காரியத்துல நானும் என்னுடைய குடும்பமும் என்னுடைய பிள்ளைகள் விழுந்து விடாதபடி பாதுகாத்துக் கொள்ளும். என்னுடைய ஜெபம் அதுவாக இருக்கிறது. தேவ சமூகத்துல ஆண்டவரே நான் கண்ணீரோடு வந்திருக்கிறேன், என்னை மாற்றுவது கேட்டு பாருங்கள். நிச்சயமாய் வருகிற நாட்கள்ல எதிர்பார்ப்பதை விடவும் பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். Hallelujah.
பார்க்கணும்னு எங்க அக்கா ரொம்ப ஆசைப்பட்டு இருக்கிறாள். கிட்ட போகும்போது பக்கத்துல இருந்து பார்த்து சொன்னாங்கன்னா, இவளுக்கு 7 வருஷமா குழந்தை இல்லை, அவன் கையில கொடுக்காதீங்கன்னு சொன்னாங்க. அதை கேட்டவுடனே என்னுடைய இருதயம் உடைக்கப்பட்டதுதான். நான் பல நாட்கள் அழுதிருக்கிறேன். என்னுடைய தனிப்பட்ட ஜெபங்களிலும் பல நாட்கள் கதறி இருக்கிறேன். ஏனென்றால் நான் அந்த அனுபவத்திற்குள்ளே கடந்து சென்றதில்லை. ஆனால் என்னுடைய சொந்த அக்கா அதை கடந்து செல்லும் பொழுது நான் அந்த கண்ணீரை பார்த்திருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் அத்தானிடத்துல பேசும் பொழுது, அக்காவுடைய ஹஸ்பண்ட பேசும்போது ஒரு நாள் கூட அவங்க நெகட்டிவா பேசி நான் பார்த்ததே இல்லை. எப்பவுமே ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, தேவன் அந்தந்த நாட்கள்ல அவர் செய்வார். ஹல்லேலூயா. நான் அன்னைக்கிட்ட கூட அந்த பிரேயருக்கு முன்னாடி சொல்லியிருக்கிறேன். ஒவ்வொரு முறையும் பார்க்கும் போதெல்லாம் என்ன கேட்பாங்க. ஆனால் கடந்த பிப்ரவரி மாதம் இந்த உலகம் பார்த்து சொன்னது, டாக்டர்ஸ் சொன்னாங்க IVF தான் பரவ ட்ரீட்மெண்ட், இதுக்கு நார்மலா பிள்ளை பிறக்கிறதுக்கான சாத்தியமே இல்லைன்னு சொன்னாங்க. ஜெபிக்க ஆரம்பித்தோம். ஒரு கூட்டம் ஜெபிக்க ஆரம்பித்தார். நான் நம்புகிறேன் நிச்சயமாக இந்த இடத்துல ஜெபித்திருப்பார்கள். இந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார். சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. எந்த டாக்டர்ஸ் முடியாது என்று சொன்னார்களோ அதே இடத்துல கர்த்தர் கர்ப்பத்தின் வாசலை கர்த்தர் திறந்தார். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில செய்ய வல்லமை உள்ளவராக அப்படி நம்ம எல்லாரும் கேட்டு கர்த்தரை ஆராதிப்போமா. கூப்பிடு நீ பதில் கொடுப்பா, குறைகள் எல்லாம் நிறைவாக்குவா. கூப்பிடு நீ பதில் கொடுப்பா, கைத்தட்டி குறைகள் எல்லாம் நிறைவாக்குவா. உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். உண்மையாக தேடுவோர் இயேசுவா உள்ளத்தில் வந்திடுவார். கொண்டாடுவோம் அவர்கள் மறந்து இயேசுவே. கொண்டாடுவோம் அவர்கள் மறந்து நாம் பாடுவோம். கூப்பிடு நீ பதில் கொடுப்பா, குறைகளெல்லாம் அவர் நல்ல நாள் இருக்கிறார். கூப்பிடுகிற யாருக்கும் பதில் கொடுப்பார். கூப்பிடுகிற யாவரும் ஆசீர்வதிப்பார். உடைக்கிற தேவனே, தேடுகிற யாவரும் விடுவிப்பார். உண்மையாக தேடுவோர் உள்ளத்தில் வந்து கொண்டாடுவோம் அவர்கள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் அவர்கள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் அவர்கள் மறந்து ஊற்று தண்ணீரே எங்கள் தேவாவியே, ஜீவநதியே எங்கள் ஊற்று தண்ணீரே எங்கள் தேவாவியே, ஜீவநதியே ஊற்று தண்ணீரே எங்கள் தேவாவியே. அவர்கள் ஊற்று தண்ணீரே எங்கள் தேவாவியே. ஆண்டவரே, இந்த மாதிரி நேரத்தில் நிரப்புவோமா, உம்முடைய மகனினால் நிரப்புவோம். ஒரே ஒரு வார்த்தையை சொல்லுங்க, இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் விடுதலை, இயேசுவின் ரத்தம் போராட்டங்களை மாற்றும், இயேசுவின் ரத்தம் ஜெயத்தை கொடுக்கும். Oh, thank you, Jesus. Hallelujah, hallelujah. விடுதலை தருகிறவரே ஸ்தோத்திரம், விடுதலை தருகிறவரே ஸ்தோத்திரம். கண்களை மூடி வலது கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி, ஆண்டவரே நீர் எனக்கு சகாயம் பண்ணுகிற தேவனப்பா. எத்தனை பேர் இந்த மாலை நேரத்துல ஆண்டவரே உங்களுடைய உதவி எனக்கு தேவை, உங்க சகாயம் எனக்கு தேவைன்னு சொல்றவங்க மட்டும் ப்ளீஸ் உங்களுடைய கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி, ஆண்டவரே சமூகத்துல உங்களுடைய சகாயம் எங்க குடும்பத்துக்கு தேவைப்பா. ஆண்டவரே உங்களுடைய சகாயம் எங்க வாழ்க்கையில தேவை. ஆண்டவரே உங்களுடைய சகாயம் எங்க தனிப்பட்ட வாழ்க்கையில தேவை. பலவீனத்தில் பெறணும், பூரணமாய் விளங்கும் என்று சொன்னவர். பலவீனத்தில்
விசுவாசத்தோடு ரெண்டு கரங்களை தட்டி விடுதலையோடு ஆண்டவரே எங்க குடும்பத்துல போராட்டங்கள் மாறட்டும், எங்க குடும்பத்துல தரித்திரங்கள் மாறட்டும், எங்க குடும்பத்துல கண்ணீர் மாறட்டும். நல்ல நாமத்தினாலே இந்த மாதாந்திர விசேஷித்த ஆசீர்வாத கூட்டத்திலே கலந்து கொண்டிருக்கிற உங்கள் யாவரையும் நான் இயேசு அழைக்கிறார் ஜெபகோபத்தின் சார்பிலே ஒரு விஷயம் கூட வாழ்த்துகிறேன். ஒவ்வொரு மாதமும் முதல் சனிக்கிழமை மாலை சரியாக 5:30 மணி அளவில் இந்த கூடுகையை நாம் ஒழுங்கு செய்கிறோம். வருகின்ற நாட்களிலே உங்களுக்கு அறிமுகமானவர்களுக்கு நீங்கள் இதை குறித்து சொல்லி அநேகர் இதில் பங்கு பெறுவதற்கு உற்சாகப்படுத்தும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நாளை தினத்தில் காலை வழக்கம் போல் நம்முடைய ஞாயிறு ஆசீர்வாத கூட்டம் சரியாக 10:30 மணிக்கு இங்கே நடைபெற இருக்கிறது.
வாய்ப்பு வசதி உள்ளவர்கள் அந்த சமயத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். எந்த ஆராதனையிலும் பங்கு பெறாது இருக்கிறார்கள் என்று நமக்கு யார் யார் அறிமுகமான நபர்கள் இருக்கிறார்களோ அவர்களுக்கு நாம் இதை அதிகமாக சொல்லுவோம். வருகின்ற நாட்களில் அநேகர் இந்த ஆராதனைகளில் பங்கு பெற்று அவர்களுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள தேவன் ஒவ்வொருவருக்கும் துணை புரியட்டும். இந்நாளிலும் நம்முடைய அழைப்பை ஏற்று நல்ல செய்தியை பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்துதலோடு நம் மத்தியிலே பகிர்ந்து கொடுத்த அன்பு சகோதரர் பாஸ்டர் எபிசாம் அவர்களுக்கு விசேஷமாக நாகர்கோவில் இயேசுவின் ஜெபகோபுரத்தின் சார்பிலே நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக் கொள்கிறேன். எப்பொழுது அழைத்தாலும் எந்த மறுப்பும் சொல்லாமல் ஆரம்ப நாட்களில் இருந்து சிறு பருவத்திலிருந்தே என்னோட ஊழியர்கள் தொடர்பில் இருக்கிற ஒரு சகோதரன் இந்த நாட்களில் அநேக பணிகள் அவருக்கென்று வந்து கொண்டிருக்கிறது. அவருக்கு சமயம் ஒதுக்குவதே சிரமமான ஒரு காரியம். ஆனால் நாம் கூப்பிடும்போது எந்த மறுப்பும் சொல்லாமல் வருகின்ற ஒரு பாசத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு மனதார நன்றிகளை சொல்லிக் கொள்கிறேன். ஆனாலும் என்னிடத்தில் உனக்கு சகாயம் உண்டு. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அவரை இரவும் பகலும் விடாப்பிடியாக பிடித்து தேடுகின்ற ஒவ்வொருவருக்கும் சகாயம் செய்கின்ற ஆண்டவர். நம்முடைய வாழ்விலும் அதே அனுபவங்களை நாம் வெளிப்படுத்தி ஆண்டவரை கருத்தாய் தேடும் போது அவர் தம்முடைய மகிமையான பிரசன்னத்தை நமக்கு வெளிப்படுத்துவார். இந்த நாட்கள் விசேஷமாக நாம் அனுசரித்துக் கொண்டிருக்கிற லெந்து நாட்கள். லெந்து நாட்கள் என்றால் அநேகர் ஒருவேளை தங்களுடைய பழக்க வழக்கங்களில் பாவமான காரியம் இருக்கிறது என்று உணர்கிறவர்கள் இந்த நாட்களை மிக அதிகமாக கருத்தாய் கடைபிடிப்பார்கள். இந்த நாட்களிலாவது நாம் பாவம் செய்யாதிருக்க வேண்டும், ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று விரும்புவார்கள். இதோடு நின்றுவிடக்கூடாது. அது ஒரு கண்டினியூ ப்ராசஸ். ஒவ்வொரு நாளும் அதை நாம் தொடர்ந்து பிடித்து கொண்டு செல்ல வேண்டும். அந்த அனுபவங்களை ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் தரட்டும். அது சாதாரணமாக உண்டாவது இல்லை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் சிந்தின இரத்தத்தை நாம் அந்த இரத்தத்தின் மகிமையை அதனுடைய வல்லமையை மனதார புரிந்து ஆண்டவருடைய பாதத்தில் அமரும்போது அந்த பாக்கியங்கள் நமக்கு வந்து சேரும். இப்போதும் கூட ஒரு பாடலை பாடப் போகிறோம். அந்த பாடல் பாடுகின்ற வேளையில் ஆண்டவருடைய நாமத்தின் மகிமைக்கென்று நாம் காணிக்கைகளை செலுத்த இருக்கிறோம். தொடர்ந்து ஜெபித்து நாம் நிறைவு செய்யலாம். சிலுவை ஓர் புனித சின்னம், ஜெகத்து இரட்சகன் இயேசு மரித்துயிர் திறந்த சிலுவை ஓர் புனித சின்னம். சிலுவையோ புனித சின்னம், ஜெகத்து இரட்சகன் இயேசு மரித்துயிர் தெழுந்த சிலுவையோ புனித சின்னம், சிலுவையோ புனித சின்னம், ஜெகத்து இரட்சகன் இயேசு மரித்துயிர் தெழுந்த சிலுவையோ புனித சின்னம்.
இயேசுநாதர் சிலுவை. கிரேக்க ஞானியர்களுக்கோ பைத்தியமாக தெரிந்தது அந்த சிலுவை. அன்பர்களுக்கு அடைக்கலமும் தேவபலனும் கொடுக்கின்ற சிலுவை தன்னை உணர்ந்தவர்களுக்கு தனி பெருமையான சிலுவை. நம்மை கொடுப்பார்கள். இயேசுநாதர் சிலுவை கிரேக்க ஞானியருக்கு பைத்தியமாக சிலுவை. யூதர்க்கிடரான இயேசுநாதர் சிலுவை கிரேக்க ஞானியருக்கு பைத்தியமாக சிலுவை. அன்பர் கடைக்கலமும் தேவபலனும் சிலுவை. நன்றி செலுத்தினால் நம்முடைய விண்ணப்பங்களை ஏறெடுப்போம். ஆனாலும் என்னிடத்தில் உனக்கு சகாயம் உண்டு. பாவமான மனுக்குலம் உலகத்தின் ஆசாபாசங்களை நமக்கு எப்பொழுதும் காண்பித்து மிக எளிதில் வீழ்ந்து போக செய்கிறது. ஆண்டவருக்கு ஏற்க வாழ்வது மிக கடினமான ஒரு காரியமாக இந்த உலகத்தில் வாழும் மனிதர்களுக்கு தெரிந்து கொண்டிருக்கிறது. கேட்டிற்கு செல்லும் பாதை அது விசாலமானது. ஆனால் வாசலை திறந்து வழியை சரி பண்ணி நன்மைக்கு நேராய் வழி நடத்துகின்ற ஆண்டவர் நமக்கு முன்பாக சென்று கொண்டிருக்கிறார். சாதாரணமாக அல்ல. இரு கைகளிலும் காயங்கள், இரு கால்களிலும் காயங்கள், சரீரம் முழுவதும் காயங்கள், ரத்தம் சொட்ட சொட்ட அவருடைய சரீரத்தில் ஓடிக்கொண்டிருந்த ஒவ்வொரு துளி ரத்தமும் மனுஷீகமாய் ஏற்பட்டதல்ல, உருவானதல்ல. அது பரத்திலிருந்து ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து பரிசுத்தாவியினால் கன்னியின் வயிற்றில் உருவாக்கப்பட்டது. அந்த இரத்தம் நமக்கு மீட்பை வழங்குகிறது. அந்த இரத்தம் நம்பிக்கையோடு நாம் வேண்டுதல் செய்யும் போது எத்தகைய பலவீனங்களையும் வியாதிகளையும் நம்மை விட்டு அகற்றுகிறது. அவருடைய காயங்கள், அவருடைய தடுப்புகள் நம்முடைய சரீரத்தில் ஏற்படுகின்ற பலவீனத்தின் வலி வேதனைகளை சிலுவை மரணத்தில் அவருக்கு விளங்க பண்ணி இருக்கிறது. இத்தனை தியாகங்களை வெளிப்படுத்திய தெய்வம் பாவமான காரியங்களுக்கு நேராய் துரிதமாய் ஓடுகின்ற நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்லுகின்ற காரியம், ஆனாலும் என்னிடத்தில் உனக்கு சகாயம் உண்டு, ஆனாலும் என்னிடத்தில் உனக்கு சகாயம் உண்டு. மனத்தாண்மையோடு ஆண்டவரிடத்தில் கேட்போம். இயேசுப்பா, இந்த பரிசுத்த லெந்து நாட்களில் என்னுடைய வாழ்க்கையில் உமக்கு விரோதமாக, உம்முடைய கற்பனைகளுக்கு விரோதமாக, உம்முடைய வார்த்தைகளுக்கு விரோதமாக ஏதாயிலும் ஒரு குறை இருக்குமானால் என்னை மன்னித்து குணமாக்கும், என்னை மன்னித்து குணமாக்கும். உம்மிடத்தில் சகாயம் ஒன்றுதானே, என்னை குணமாக்கும், என் வாழ்வை பரிசுத்தப்படுத்தும்.
உமக்கென்று நான் ஓட, உமக்கென்று நான் உழைக்க, என் கால்களை, என் கைகளை, என் தோள்களை நீ பலப்படுத்தும் என்று கேட்போம். ஆண்டவர் இலவசமாய் இந்த கிருபையை நம் மீது வைப்பார். இலவசமாய் இந்த கிருபையை நம் மீது வைப்பார். எத்தனை ஆண்டுகள் ஏதோ ஒரு நன்மைக்காக கண்ணீர் வடித்து புலம்பிக் கொண்டிருக்கிறீர்களா? கர்த்தருடைய அன்பின் அபிஷேகம் நம் மத்தியில் இறங்கி வருகிறது. நம்பிக்கையோடு நம்முடைய விண்ணப்பங்களை வாய்களை திறந்து சொல்லுவோம். நம்முடைய வாய்களை திறந்து நம்முடைய இருதயத்தின் வேண்டுதல்களை ஆண்டவருக்கு நேராய் கொண்டு வருவோம். ஆண்டவருடைய செவிகள் கவனமாய் கேட்கும். என் மகன் பேசட்டும், என் மகள் பேசட்டும், அவனுக்கு இன்னது தேவை என்று அவன் நாவினால் என்னை நோக்கி கேட்கட்டும் என்று ஆண்டவர் நம்மை கவனித்து பார்த்துக் கொண்டிருக்கிறார். கடமைக்காக அல்ல, இந்த அடைக்கிற பட்டணத்தின் ஊழியங்கள், ஆராதனைகள், அதிகாரிகள் சொல்வதனால் நாம் நடத்துகிறோம் என்று அல்ல. இங்கே ஆண்டவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய மகிமை இங்கே உலாவிக் கொண்டிருக்கிறது. இந்த கிருபையின் பிரசன்னத்தை நாம் அனுபவிப்போம். இந்த ஆசீர்வாதத்தை நாம் அனுபவிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மகா பரிசுத்தம் நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல மாலை பொழுதிற்காய் மனதார உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. இயேசு அழைக்கிற ஜெப கோபுரத்தில் ஒவ்வொரு மாதமும் முதல் சனிக்கிழமை மாலை நடைபெறுகிறது இந்த விசேஷித்த ரைஸ் அண்ட் பில்ட் ஆசீர்வாத கூட்டத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த இடத்திலே கடந்து வந்து உம்மை ஆராதித்துக் கொண்டிருக்கிற உங்களுடைய பிள்ளைகள் மீது உங்களுடைய தடுப்புள்ள கரத்தின் வல்லமை இறங்கட்டும், இறங்கட்டும். அத்தனை பேர் பலம் கொள்ளட்டும். எழுந்து கட்டுவதற்குரிய பலத்தை ஆண்டவருடைய கரத்தின் மகிமையினால் ஒவ்வொருவரும் சுதந்திரித்துக் கொள்ளட்டும். அந்த பாக்கியத்தை நீ ஒவ்வொருவருக்கும் நீ கொடுக்கிறதற்காக நன்றி அப்பா. கோடான கோடி நன்றி. இந்த நாளில் சத்திய வார்த்தைகள் மூலமாய் எங்களோடு நீ வல்லமையாக இடைப்பட்டிருக்கிறீர். ஆனாலும் என்னிடத்தில் உனக்கு சகாயம் உண்டு. எங்கள் தீங்கை, எங்கள் பாவத்தை, எங்கள் அக்கிரமத்தை நீ மன்னித்து எங்களுக்கு வாழ்வு கொடுக்கின்ற தெய்வமாக இருக்கிறீர். இந்த கிருபையில் நாங்கள் வளரட்டும், இந்த ஆசீர்வாதத்தில் நாங்கள் வளரட்டும். இதை நாங்கள் அநேகருக்கு கொடுக்கட்டும், அநேகருக்கு வெளிச்சத்துக்கு நேராய் வழி நடத்தட்டும் அப்பா. ஆராதனையில் பங்கு பெற்ற ஒவ்வொருவரையும் உடைய செல்ல கரங்களினால் அரவணைத்துக் கொள்வீராக, முத்தமிடுவீராக. ஒருபோதும் நான் உன்னை மறப்பதில்லை, ஒருபோதும் நான் உன்னை கைவிடுவதில்லை என்று உடைய பிள்ளைகளுக்கு சகாயம் நிறைந்த வார்த்தைகளை கொடுத்து ஆற்றி தேற்றுவீராக. நீர் அப்படியே உடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்ததற்காக ஸ்தோத்திரம். நாளை தினத்தில் நடைபெற இருக்கிற சண்டே பிளஸிங் மீட்டிங்காக ஆண்டவரை நோக்கி கெஞ்சி மன்றாடுகிறேன். அநேகர் இந்த ஆராதனைகளிலே வந்து பங்கு பெறட்டும். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை, பரிசுத்த வேத வசனங்களில் ஆழ்ந்த சத்தியங்களை கருத்தாய் தியானித்து தங்கள் வாழ்வை சீர்படுத்திக் கொள்ள ஞானத்தை, ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை, அவர்கள் விரும்புகிற நன்மைகளையும் கொடுத்து ஒவ்வொருவரையும் நீ கனப்படுத்துவீராக. உடைய பிள்ளைகள் வாழ்ந்திருக்கட்டும், செழித்திருக்கட்டும், குறைகளை எல்லாம் அகற்றிக்கொள்ளும். தேர்வுக்காக ஆயத்தப்பட்டுக் கொண்டிருக்கிற, தேர்வு எழுதிக் கொண்டிருக்கிற எங்களுடைய பங்காளருடைய குடும்பத்தின் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நன்றி செலுத்துகிறேன். ஒவ்வொருவருக்கும் நல்ல சுகம், பலம், ஆரோக்கியம், ஞானம் பரத்தில் இருந்து பிள்ளைகளுக்கு கிடைக்கட்டும். தேர்வு நேரங்களில் எந்த பலகீனங்களும் பிள்ளைகளை தொடக்கூடாது. ஐஸ்வர்ய சம்பந்தம் உங்களுடைய பிள்ளைகளுக்கு செழிப்பான மதிப்பெண்களை கொடுப்பீராக. ஹை ஸ்கோர்ஸை ஒவ்வொரு பிள்ளைகளும் பெறட்டும். உயர்ந்த கல்விகளை எளிதில் பெற்று ஆண்டவரே இயேசு அழைக்கிற ஊழியத்திற்கு, இந்த ஊழியத்திலே அடைகின்ற நன்மைகளுக்கு என்றென்றைக்கும் சாட்சியாய் உண்மை உள்ளவர்களாய் வாழட்டும். அந்த கிருபைகளை நீ ஒவ்வொருவருக்கும் கொடுக்கிறதற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து உண்மை நாம மாத்திரமே அடையட்டும். இயேசு ரட்சகர் என்ப நாமத்தில் விட கேட்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். யாவரும் இணைந்து சொல்லுவோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களாலே. ஆமென். ஆசீர்வாதம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும்
இன்று மற்றும் இனிவரும் சதா காலம் நம் அனைவரோடும் நிறைவாய் தங்கியிருப்பதாக. ஆமென். ஆமென். கர்த்தர் தம்முடைய வார்த்தையினால் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு யாவரும் இணைந்து சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமையடையட்டும். இந்த விசேஷ ஆராதனையில் பங்கு பெற்ற அத்தனை பேருக்கும் ஒரு விசேஷ கூட இயேசுவின் ஜெபகோபுரத்தின் சார்பிலே டாக்டர் பால் தினகரன் குடும்பத்தின் சார்பிலே நன்றிகளையும் வாழ்த்துதலையும் சொல்லிக் கொள்கிறேன். God bless you all.